எனர்ஜி ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல 6565 6565 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. 6565 ஏஞ்சல் நம்பரை நீங்க பார்க்குறீங்க எங்கேயாவது அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப்ல உங்களோட ரொட்டீன்ல டெய்லி போயிட்டு இருக்க அந்த நார்மல் ரொட்டீன் லைஃப்ல சில மாற்றங்களை நீங்க ஏற்படுத்தணும். அந்த சில மாற்றங்கள் வந்து நீங்க யோசிச்சிருப்பீங்க, இதை பண்ணலாம் இதை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆனா அதை வந்து உங்களோட லைஃப்குள்ள வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த ரொட்டீன்ல அதை ஆட் பண்றப்போ உங்களோட லைஃப்ல பெரிய சக்சஸ் வந்து கொடுக்க போகுது. அதுக்கு ஏஞ்சல் பிளெஸிங்ஸ் இருக்கு. உங்களோட மாற்றத்துக்காக ஏஞ்சல் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து அந்த ரொட்டீன்ல சேஞ்சஸை கொண்டுட்டு வரணும். அப்ப வந்து சக்சஸை கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம் அப்படின்றது தான் 6565 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஸோ இந்த ஏஞ்சல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்க. நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களோட ரொட்டீனில் என்ன சேஞ்சஸை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைங்க. இப்போ சிலர் வந்து டெய்லி வந்து இந்த புக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. டெய்லியும் வந்து விடிகாலையில் நேரமாக எழுந்திரிச்சு நம்ம ஒரு விளக்கு வைக்கலாம், நம்மளால் முடியல அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து லைஃப்பில், அதுவும் இப்போ நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரம்ல எல்லாம் வந்து எந்திரிச்சு ஒரு விளக்கேற்றணும்லாம் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். நீங்க வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு பிரம்ம முகூர்த்த டைமிங் வந்து நமக்கு எந்த தோஷமும் இல்லாத நேரம். அதாவது 38 டைம் இருக்கு. அந்த 38 முகூர்த்த நேரத்துல பிரம்ம முகூர்த்த நேரம்ல வந்து எந்த தோஷமும் இல்லை. அவ்வளோ நம்மளோட மைண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜில் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் என்ன விதமான மெடிடேஷன், ஹீலிங் என்ன பண்ணீங்கனாலும் சரி, ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிடுறீங்க, என்ன வந்து நம்பிக்கையாக உங்களோட இன்டென்ஷனை ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்களோ அது சக்ஸஸ் நடக்கும். சக்ஸஸ் ஆகும், கூடிய சீக்கிரத்தில் சக்ஸஸ் ஆகும். ரொம்ப லாங் டைம்லாம் கூட இல்லை. நம்ம அப்படியே போகிற போக்கில் லைஃப்பை ரொம்ப சீக்கிரமாக நம்ம அந்த சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுற அளவுக்கு உங்களோட மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுதான் பிரம்ம முகூர்த்த நேரத்தோட உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம். அதாவது காலையில 4 to 5:30 இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து இந்த பேட்டர்ன் பண்ணுங்க. ஏன்னா இந்த டைம்ல வந்து நம்மளோட மைண்ட் வந்து ஆல்ஃபா ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ ஆல்ஃபா ஸ்டேஜ்ல மைண்ட் இருக்கப்போ நீங்க என்ன விதமான இன்டென்ஷன் வச்சீங்கன்னாலும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்கா எந்த ஒரு லாஜிக்கல் திங்குமே இல்லாம நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஸ்ட்ராங்கா படும். இப்போ நீங்க விடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்யக்கூடிய வேலைகள்ல வந்து அதோட இம்பாக்ட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிரேட்டா இருக்கும். கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு உருவாகும். ஸோ நீங்க என்ன ஒரு கடன் இருக்கு அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லிட்டு நீங்க பிரம்ம முகூர்த்த நேரம்ல வேண்டுங்க. கண்டிப்பா தீரும். எப்படி தீரும் அப்படின்னா, அதுக்குண்டான எஃபர்ட்ஸ், அதுக்குண்டான வேலை, அதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். அதாவது அந்த டைம் பீரியட்ல வந்து யூனிவர்ஸ் வந்து பயங்கர சாந்தமா இருக்கும். அப்ப என்ன அலைகள், என்ன ஓட்டங்கள்லாம் இந்த யூனிவர்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த டைம் பீரியட்ல நீங்க எந்திரிச்சு உங்களோட என்ன அலைகளை வந்து யூனிவர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கா சிக்னல் கொடுக்கறப்போ யூனிவர்ஸ் அந்த பிளெஸிங்ஸை கொடுக்கும். யூனிவர்ஸ்லாம் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு. யூனிவர்ஸ்க்கு எந்த பாரபட்சமும் கிடையாது. இவனுக்கு இதை கொடுக்க வேண்டாம், இவங்களுக்கு இதை கொடுக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம கேட்டாதான் கிடைக்கும். அந்த கேட்டா கிடைக்கிறதுக்கு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை யூஸ் பண்ணி பாருங்க. பயங்கர சேஞ்சஸ் இருக்கு. நம்மளோடது இப்போ வந்து நான் பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நிறைய சொல்லிட்டேன் இது வரைக்கும். பட் எவ்வளோ பேர், ஆனால் சிலர் வந்து ரெய்கி கிளாஸ்குள்ளே இருக்கவங்கெல்லாம் கேட்டனால இப்போ இன்னொரு விஷயம் வந்து பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில், ஏன்னா டெய்லி வந்து என்னால் பண்ண முடியாது, என்னோட ரொட்டீன் வந்து அந்த டைம் பீரியடில் இருக்கும். அதனால 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 1, அக்டோபர் 1, நவம்பர் 1 இந்த மாதிரி 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 4:30 to 5:15 பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் ஜூம் மீட்டிங்கில் நம்மளோடது இருக்கும். லிமிட்டட் பீப்புள் தான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப பெரிய இதையும் வந்து அந்த இடத்துல மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த டைம் பீரியடில் ஹீலிங் செஷன் இருக்க போது, அந்த டைமில் நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், அதை உங்களை அங்கேயே பண்ண வைக்கிறது. ஏன்னா சிலருக்கு வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் இந்த நேரத்தில் இருந்துச்சு, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும், என்ன வார்த்தைகளை வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இங்கே நடக்க போகிறது ஹீலிங். 7 சக்ராஸ்க்கு உண்டான ரெய்கி ஹீலிங். அந்த பிரம்ம முகூர்த்த
நேரம்ல பண்றப்ப பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் ஹீலிங் எனர்ஜிய அந்த நேரத்துல நீங்க சென்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப அழகா சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது இந்தியால இருக்கவங்களுக்கெல்லாம் நான் இப்ப குடுக்குற டைம் வந்து கரெக்ட்டா இருக்கும். இப்ப இதே நீங்க வந்து வேற வெளிநாட்டுல இருக்கீங்க, டைமிங் வந்து உங்களோடது வேற டைமிங்கா இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த டைம் பீரியட்ல நீங்க ஹீலிங் செஷன அட்டெண்ட் பண்ணலாம். பட் இதே ஹீலிங் செஷன நீங்க ரெக்கார்ட் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டா குடுத்துருவோம். நீங்க அடுத்த நாள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அப்பதான் அந்த டைம் வரப்போகுதுன்னா முன்னாடியே வாங்கியிருப்பீங்க. இல்லைன்னா அடுத்த நாள் உங்களோட டைம் பிரம்ம முகூர்த்த நேரத்து டைம்ல இந்த பேட்டர்னை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணுன்றதெல்லாம் சொல்லிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட லைஃபை ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, ஒரு நிம்மதியான ரிலாக்ஸ்டான லைஃப்குள்ள வந்து வாழ்றதுக்கு இந்த டைம் பீரியட் சப்போர்ட்டா இருக்கும். ஸோ எல்லாருக்குமே அது வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு புஷ் பண்றேன், அவ்வளவுதான். ஸோ என்னோட ஒரு சப்போர்ட் வந்து ஒரு சின்ன புஷ் கொடுக்குறேன். நீங்க அதுலயே வந்து நீங்க அப்படியே டெவலப் ஆகிக்குவீங்க. ஸோ இதுதான் பிரம்ம முகூர்த்த நேரம் ஸ்பெஷல். இதை பற்றி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன், நான் என்ன ஹீலிங் கொடுக்கலான் இருக்கேன், ஸோ நீங்கள் என்ன ரிசீவ் பண்ணுவீங்க, இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றதெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸோட மெசேஜ், உங்களோட இஷ்ட தெய்வத்தோட மெசேஜ், உங்களோட குல தெய்வங்களோட மெசேஜாக வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அப்படியே ரொம்ப வருஷ கணக்காக நீங்கள் யார்கிட்டயோ பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அந்த பணம் வரவே வராதுன்னு நீங்களே முடிவு பண்ணின இடத்துல இருந்து கூட அந்த பணம் வர்றதுக்கு உண்டான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பணம் வந்து வருதுன்ட்டு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் அதுக்கு மேலே போய் அதை வாங்குறதுக்கு உண்டான நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணி போய் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு தான் ஏற்படும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி டேட் எல்லாம் பிளான் பண்ணி ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து வரதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்களோட வீட்ல வந்து ரொம்ப பழைய பொருட்கள் இருக்கு, ரொம்ப உடைஞ்சது, அதை வந்து நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் ஆனா வச்சுட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பழைய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து உங்களோட வீட்ல இருந்து எடுத்து வெளியே போட்டுருங்க. அது தேவையில்லாம ரொம்ப லோ வைப்ரேஷன்ஸை கிரியேட் ஆகுது. நீங்க ஒன்ஸ் அந்த இடத்துல அந்த பொருளை எடுத்துட்டு அங்க வேற ஏதாவது புது பொருளை வந்து நீங்க இடத்துல பிளேஸ் பண்ணுங்க. உங்களோட வீட்டுக்கு இல்ல நீங்க எங்கேயாவது டிராவல் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களை சுத்தி வந்து பேர்ட்ஸ், குருவிகள், காக்கா இந்த மாதிரி வந்து உங்களை நோக்கி உங்களோட ரொம்ப பக்கத்துல டச் பண்ண மாதிரி போறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கும். உங்களை வந்து உங்க பக்கத்துல ரொம்ப பயப்படாம உங்க பக்கத்துல வந்து அந்த பேர்ட்ஸ் அப்படியே டிராவல் பண்ணி போறத நீங்க ரொம்ப கண்கூடா பார்ப்பீங்க. பேர்ட்ஸோட சவுண்ட்ஸை வந்து நீங்க இந்த வாரம் கொஞ்சம் அதிகமா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிளெஸிங்ஸ் வந்து ஏஞ்சலோடது ரொம்ப க்ளோஸ்ல இருக்கு. ஆனா நீங்க வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எடுத்து கண்டுக்க மாட்டீங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டு போவீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க ஸ்ட்ராங்கஸ்ட் நோட்டிஃபிகேஷனா நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ரீம்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு ட்ரீம் வச்சுட்டு இருக்கீங்கன்னா அது நீங்க உங்களோட மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறத விட நீங்க யாரு வந்து இந்த ட்ரீமை சக்சஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நீங்க உங்களை ரோல் மாடலா வந்து சில பர்சனை வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நீங்க இதை வந்து ஷேர் பண்ணலாம், அவங்க கிட்ட ஐடியாஸ் கேட்கலாம். உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நல்ல ஐடியாஸை வந்து அவங்க கொடுப்பாங்க உங்களோட ட்ரீமை சக்சஸ் பண்றதுக்கு. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு ட்ரீம் வந்து ஒரு வேலை, இப்படி ஒரு வேலையில நான் சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில வந்து ஒரு சீனியரா வந்து வேற பக்கம் யாராவது ஒர்க் பண்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னா
அவங்களெல்லாம் நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசக்கூடியதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் வந்து குடுப்பாங்க. உங்களுக்கு நல்ல கைட் பண்ணுவாங்க. அவங்கள ரோல் மாடலா வச்சு நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆறதுக்கு நல்ல வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. உங்கள வந்து இப்ப நீங்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்ல உங்கள கை குடுத்து தூக்கி விட ஆள் இருக்காங்க. நீங்க அத மட்டும் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்கன்னா போதும். அதாவது ஒரு நல்ல ஒரு யானையோட பலம் இருக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அவங்க பண்ணாலும், அந்த டைம்லி ஹெல்ப் வந்து உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். ஸோ நீங்க ஹெல்ப்லெஸ்ஸான பெர்சன் வந்து கிடையவே கிடையாது. நீங்க எவ்ளோ பிரச்சனைகளுக்குள்ள வந்து இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல சப்போர்ட் வந்து கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிறவங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றதுக்கு பயங்கரமான சான்சஸ் இருக்கு. ஓகே. இதுதான் நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்ப குடுக்கும். விநாயகர வந்து நீங்க என்ன விதமான வேண்டுதல் வேணாலும் வைங்க. நீங்க ஒரு வெளிய போறதுக்கு முன்னாடி விநாயகர வந்து தொட்டு வணங்கிட்டு போங்க. அவரோட வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க வந்து நெறைய பக்கம் வந்து உங்களோட கண்ல யானை வந்து படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது விநாயகரோட பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்றத நீங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க. நீங்க எங்கேயாவது கோயிலுக்கு போறப்ப, இல்ல ஏதோ பிக்சர்ல, ஃபோன்ல இந்த மாரி யானையோட படம் உங்களுக்கு பயங்கர லக்கியாவும் இருக்கும். நீங்க அது பார்ப்பீங்க. விநாயகர வேண்டிட்டு போங்க. கண்டிப்பா தடங்கல் இல்லாம உங்களோட காரியங்கள் சூப்பரா நடக்கும். ஓகே. இதுதான் நம்பர் 1 நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்ப்போம். நம்பர் 2 நெனச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல 6565 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. நம்பர் 2 நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பார்ப்போம். ஓகே. நம்பர் 2 நெனச்சவங்களுக்கு வந்து உங்களோட வீட்ல முன்னாடி இறந்தவங்களோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த பிளெஸ்ஸிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா, உங்களோட வழிபாடுகள்லாம் வந்து அவங்களுக்காக நீங்க ஒரு வழிபாடு பண்றது, வருஷம் வருஷம் அவங்கள நெனச்சு சாமி கும்பிடுறது, இதெல்லாம் வந்து எங்கேயோ பண்ணாம இருக்க மாதிரி இருக்கு. ஸோ, அந்த வழிபாடுங்கள கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து கூட இருக்காங்கன்றத வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்குண்டான ஹிண்ட் எல்லாம் உங்களுக்கு குடுக்க ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு வந்து நெறைய விஷயங்கள நெனச்சுட்டு எல்லாத்தையுமே பொதுவா ஒரு பிரையாரிடைஸ் பண்ணாம நெறைய விஷயத்த நெனச்சு கொஞ்சம் சோகமா இருக்கீங்க, கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. அது அப்படி நடக்காதா? இப்படி நடக்காதா? அப்படி நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அப்படின்ற மாரி கொஞ்சம் அந்த கவலைகள் வந்து அதிகமா பட்டுக்கிறீங்க. ஸோ இவ்ளோ கவலைப்படணும்னு அவசியம் இல்ல. நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பின்னாடியே உங்களுக்கு தலைக்கு பின்னாடி உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடியே ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உங்கள தட்டி குடுத்து உங்கள கூட்டிட்டு போறதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸிங்ஸ் நல்லா இருக்கு. நீங்க வந்து தேவையில்லாம உங்களோட கவலைகள் வந்து உங்கள இன்னும் டவுன் பண்ணிடுது. ஸோ என்ன வேலை வந்து போய் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வேலைய செய்யாம ஹோல்டு பண்ணிட்டே இருப்பீங்க. தள்ளி போட்டுட்டே இருப்பீங்க. அதுவும் இந்த டைம் பீரியட்ல உங்களோட நீங்க இருக்கிற இடத்த வந்து ஃபர்ஸ்ட்டு கிளீன் பண்ணுங்க. அதாவது கிளீனிங்னா, ஏதாவது ஒற்றை அடிக்கிறது, அங்க இருக்க தேவையில்லாத குப்பைகள எடுத்து போடுறது, டஸ்ட்பின் எல்லாம் ஓரமா நீட்டா வைக்கிறது, செருப்பெல்லாம் வந்து நீட்டா அடுக்கி வைக்கிறது, ஆர்கனைஸ்டா குப்பைகள் எல்லாம் இல்லாம கிளீன் பண்ணி, எல்லாம் ஒவ்வொரு பொருளும் இந்த இடத்துல இது இருக்கணும் அப்படின்ற மாரி பளிச்சுன்னு அந்த இடத்த பண்ணுங்க. அங்கேயே மாற்றங்கள் வந்து உருவாயிடும். ஏன்னா வந்து நீங்க ரொம்ப டவுன் ஆயி நீங்க இருக்கிற வேலைகள வந்து கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணாம விட்டுருவீங்க. உங்களோட ஆஃபீஸ் இருக்குன்னா, அந்த ஆஃபீஸோட கிளீனிங் ஆக்டிவிட்டிய ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லா நெகட்டிவ் வைபும் போகும். கண்டிப்பா அந்த இடத்துல ஃப்ரெஷ் ஆகும். அதே மாரி அந்த இடத்துல 4 பேர் வேலை செய்றாங்க. அந்த ஆஃபீஸ்ல உங்களோட கடைகள்ல 4 பேர் வேலை செய்றாங்க அப்படின்னா, அந்த 4 பேத்தையும் போயிட்டு கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வாங்க. சாப்பிட வந்து ஒரு ஹோட்டல்ல கூட்டு போய் சாப்பிட வச்சுட்டு கூட்டிட்டு வாங்க. இதெல்லாம்
இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னா, அதோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பா மாறும். ஏன்னா வந்து இந்த லோ வைப்ப வந்து நம்ம மாத்துறப்ப தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்க இந்த வாரம் வந்து பூனைய அடிக்கடி அங்கங்க பார்ப்பீங்க. கண்ல நெறைய பூனை வந்து உங்களுக்கு பட்டு பட்டு போகும். அந்த பூனை என்ன உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுதுன்னா, எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் உங்ககிட்ட இருக்க திருஷ்டி எல்லாம் ரிமூவ் ஆகுது. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சேஃபர் சைட்ல தான் இருக்கீங்க அப்படின்றது தான் வந்து அந்த பூனை உங்களோட கண்ல படுறதுக்கு உண்டான இது. நீங்க யாரெல்லாம் பூனை பார்க்குறீங்களோ, அடுத்த வாரம் ஏஞ்சல் ரீடிங்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மந்த் எல்லாம் வந்து இந்த வீக்ல வந்து பூனையோட எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகும். நீங்க ஏதோ பூனைக்கு சாப்பாடு வைக்கிற மாரியோ, ஏதோ ஒரு சான்ஸ் கிரியேட் ஆகும். நீங்க டிராவல் பண்றப்ப நடுவுல பூனைய பார்ப்பீங்க. எங்கேயோ ஒண்ணு பூனையோட எனர்ஜி கனெக்ட் ஆகும். நீங்க எப்பலாம் பூனை கனெக்ட் பார்க்குறீங்களோ, அப்ப வந்து மைண்ட்ல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆயிக்கோங்க. நீங்க சேஃபா இருக்கீங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்குள்ளேயும் நீங்க மாட்ட போறதில்ல அப்படின்ட்டு. அதே மாரி உங்களோட வீடு வந்து விக்கணும் அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அது வந்து சேல்ஸுக்கு போறதுக்கான சான்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல ஏற்படும். அதே மாதிரி நீங்க வந்து ரொம்ப நாளா வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க ஒரு லேண்டு. அது இத்தன நாளா வந்து கிடைக்காம இருந்துட்டு இருந்துச்சு. இனிமேல் தான் வந்து அவங்க குடுக்குறேன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாரி அதுல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு சான்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்பர் 2 நெனைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே. நம்பர் 3 நெனைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 3 நெனைச்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல 6565 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க. நம்பர் 3 நெனைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நெனைச்சவங்களுக்கு வந்து நல்ல சேவிங் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படியே சிறுக 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 சேமிக்கிற வேலை வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். குட்டி குட்டியா நீங்க வந்து ஒரு டெய்லியும் அப்படி அந்த ஹேபிட்டே வந்து உங்களுக்கு இல்ல அப்படின்னா கூட டெய்லியும் வந்து ஒரு ரூ. 50 ரூ. 50 அப்படின்ற மாரி இல்ல ரூ. 5 அப்படின்ற மாரி நீங்க ஒரு சேமிச்சு வைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான டைம் வரப்போது. உங்களோட சேவிங்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நீங்க இப்ப இருந்து ஒரு 5 இயர்ஸ் டைம் பீரியட்ல உங்களோட சேவிங்ஸ் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்க போது. அப்படியே ஒரு புதையல் சேர்த்து வச்ச அளவுக்கு உங்களோட மைண்ட்ல வந்து அவ்வளோ ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து ஃபியூச்சர்ல குடுக்க போது. நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சேவிங்ஸ். அதே மாரி இப்போ உங்களோட வீட்ல வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது சேவிங் ஹேபிட்ஸ சொல்லிக் குடுத்துருங்க. டெய்லி வந்து ரூ. 1 எடுத்து வை, டெய்லி ரூ. 2 எடுத்து வை அந்த மாரி வந்து நீங்க குடுத்து பழக்கி விட்டுருங்க. உங்களோட வீட்லயே உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட குடும்ப நபர்களுக்கே வந்து இப்ப பண்ற சேவிங்ஸ் 5 இயர்ஸ் டைம் பீரியட்ல பயங்கரமான ஒரு சூப்பரான சான்சஸ கிரியேட் பண்ணுது. நீங்க வந்து இப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, லாங் டைம் இன்வெஸ்ட்மென்ட் சொல்றேன். லாங் டைம்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிட்டர்னா வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்க பிளானிங்ல இன்வெஸ்ட்மென்ட் சூப்பரா பண்ணுவீங்க. உங்களோட முன்னோர்களோட சொத்து வரணும். பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஓரளவுக்கு அதுல பேச்சுவார்த்தை நடந்து எல்லாருமே சமாதானமா போகி, அது ஒரு சைன் பண்ணி உங்களோட சொத்து உங்களுக்கு வர்றதுக்கான சான்சஸ் இந்த டைம் பீரியட்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்குண்டான ஸ்டெப்ஸும் வந்து நீங்க எடுக்கலாம். அதே மாரி, இப்ப சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோன்னே தெரியலையே! இது வந்து எங்க போகுதுன்னு தெரியலையே! இப்ப புதுசா வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, ஒரு மாரி உங்களுக்கு கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கும். நம்ம பண்றது கரெக்ட்டா தான் இருக்கா? தப்பா இருக்கா? நமக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஏதோ ஏதோ ஒரு போக்குல போயிட்டு இருக்கோமே! அப்டின்ற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியாத ஒரு இடத்துல வந்து நீங்க டிராவல் பண்றீங்கன்னா கூட, நீங்க நல்ல இடத்துக்கு தான் போறீங்க. என்ன ரீசன்னா, உங்களுக்கு பக்கத்திலேயே வந்து நீங்க கண்ணையே மூடிட்டு
இருந்தாலும் உங்களோட பக்கத்துல ஏஞ்சல்ஸோட பிரசன்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால நீங்க எடுத்து வச்சிருக்க பாதை கரெக்டாவே இருக்கும். நீங்க தெளிவா தான் நடந்து போவீங்க. அதனால எந்த குழப்பமுமே கிடையாது. உங்களுக்கு வந்து நெறைய திருஷ்டி ஆனா இருக்கு. திருஷ்டி இருக்கிறது, கண்ணு படுறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால திருஷ்டி கழிச்சுக்கோங்க, சுத்தி போட்டுக்கோங்க. வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் சுத்தி போடுங்க. மிளகாயில சுத்தி போடுங்க. அ ரேக்கி தெரிஞ்சவங்க ஆரா கிளென்சிங் பண்ணுங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஆரா கிளென்சிங் பண்ணி விடுங்க. இல்ல உங்களோட கடைகளா இருந்ததுன்னா, தேங்காய், பூசணிக்காய்ன்னு இந்த மாரி சுத்தி போடுங்க. நீங்க சுத்தி போட தான் அந்த லோ வைப்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த வாரத்துல வந்து நீங்க சில பொய்கள் பேசக்கூடிய சான்சஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த வேற ஆப்ஷனே இருக்காது. நல்ல விஷயங்களுக்கு தான் பேசுறீங்க அப்படின்னா, லைட்டான பொய் பேசி அத திருப்பி மாத்தி சொல்லிடணும்னு ட்ரை பண்ணி இருந்துக்கோங்க. தேவையில்லாம பெரிய பொய் பேசி நீங்க மாட்டிக்க வேணாம். ஸோ அந்த பொய்ய வந்து ரொம்ப கிளியரா சேஃபா பேசிக்கோங்க. ஏன்னா நல்ல விஷயங்களுக்காக நீங்க பேசுற ஒரு பொய் வந்து சிலரோட மனச வந்து சந்தோஷமும் படுத்தும். ஸோ நீங்க டக்குன்னு நீங்க உண்மை பேசி அந்த இடத்துல வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அதனால அந்த பேசுற பொய்ல வந்து ரொம்ப அ கன்னிங்கான விஷயத்துலலாம் ஆட் பண்ணி விட்றாதீங்க. சேஃபா இருந்துக்கோங்க. அவ்வளோதான். அதே மாரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்றதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு. ஸோ ட்ராவல் வந்து யார் கூட நீங்க சூஸ் பண்ணி பண்ண போறீங்கன்றத தெளிவா ஒரு 2 டைம் வந்து யோசிச்சு முடிவு பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சுத்தமா செட் ஆகாத பர்சன் அவங்க கூட போனா எப்பவுமே சண்டை வரும் அப்படின்றவங்க கூட ட்ராவல் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் போது. ஸோ நீங்க அந்த ட்ராவல் பிளான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே யார் கூட நம்ம ட்ராவல் பண்ணணுன்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வேற ஆப்ஷன் இல்லாத சிலர் கூட டிராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க ரொம்ப அமைதியா போய்க்க வேண்டியதா. நீங்க எதுவும் வந்து அவங்க கிட்ட வந்து எதிர்த்து பேசக்கூடாது. நீங்க எதிர்த்து பேசுனீங்கன்னா, அந்த பிரச்சனை வந்து நீங்க தான் அதிகம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. இதுதான் நம்பர் 3 நெனச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.